இன்றைக்கி ரவா பொங்கல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு பாருங்கள், நீங்கள் எந்த இதில் நீங்கள் ரவா எடுக்கிறீங்களோ அந்த இதில் வந்து ரவா எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து அரை கப்பு பாசிப்பருப்பு, அரை கப்பு எடுத்தால் போதும். பாருங்கள், பாசிப்பருப்பு நம்ம எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ அதில் அரை கப்பு. இதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வேக வச்சுக்கிடுவோம். இது குக்கரில் வந்து போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இது வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வேக வச்சுருவோம். இது நல்லா ஒரு 2 விசில் 3 விசில் வரட்டும். நம்ம பருப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு, தண்ணி இல்லாமல் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நெய்யே போட்டு செஞ்சுக்கிறலாம். இதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. ஜீரகம், உங்களுக்கு எவ்வளோ ஜீரகம் வேணுமோ நிறையா வேணும்னு போட்டுக்கிறலாம், கம்மியாகவும் போட்டுக்கிறலாம். இந்த இதில் கொஞ்சம் மிளகு, இதில் முந்திரி பருப்பு, இஞ்சி கட்டாயம் இஞ்சி போடுங்க, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். இது இந்த நெய்யிலே நல்லா கொஞ்சம் வதக்கிடுவோம். இதில் ரவையை போட்டுருவோம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ரவையை போட்டு நல்லா வறுத்துருவோம். பாத்திரத்தில் ரவை வைக்கும் போதே இங்கே பக்கத்தில் தண்ணி சூடாக கொதிக்க வச்சுக்கிறணும். நம்ம அந்த டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் இந்த இதில் 1 டம்ளர் ரவையும் 1 பருப்பும் போட்டோம். அதனால் இது வேகிறதுக்கு வந்து இதில் 4 டம்ளர் தண்ணி வேணும். 4 டம்ளர் தண்ணி நான் வந்து சுட வச்சு வச்சுக்கிடுவோம். இது நல்லா கொதிக்கணும். இது இங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது இந்த பக்கம் நம்ம ரவையை வந்து வறுத்துக்கிட்டு இருப்போம். சிம்மில் வச்சு வருங்க. கலர் கொஞ்சம் மாறிடாமல். இந்த இதிலேயே பருப்பெல்லாம் போட்டுருவோம். இந்த பருப்போடு இந்த ரவையும் சேர்த்து சிம்லேயே வச்சு நம்ம ஒன்றா கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். கலக்கிக்கிடுவோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பருப்பு மட்டும் நம்ம வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி இன்னும் பிடிக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நெய் ஊற்றிக்கிறலாம். நெய்யோ ஆயிலோ போட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம இந்த தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுவோம்.
நல்லா இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா அந்த கட்டி, இந்த பருப்போடு சேர்ந்த கட்டி எல்லாம் வந்து நல்லா இதாகிக்கிறோம். உங்களுக்கு அளவு தெரியாட்டினா இது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கங்க. நம்ம ரவையெல்லாம் வறுத்துட்டோம், பருப்பும் வேக வச்சுருக்கோம், அதனால் வந்து எந்த இதுவும் சீக்கிரம் இதாகிடும், வெந்துடும். அளவு தண்ணி அளவு தெரியாட்டினா அந்த உப்புமாவுக்கு மேலே அந்த பொங்கலுக்கு இந்த ரவை வந்து போட்டிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலாப்பில் அளவு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். அதே மாதிரி தான் உப்புமா பண்ணினாலும் அதே மாதிரி தான், ரவைக்கு மேலே அளவு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு, நல்லா வெந்துருச்சு. உடனே வெந்துடும். அவ்வளோதான், பொங்கல் ரெடி. இது மேலே கொஞ்சம் நெய் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஃபினிஷ். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி இது ரெடியாக இருக்குது அப்படின்னா இப்படி கரண்டியில் எடுத்த உடனே அப்படியே விழுகணுங்கள இருக்குது. இப்படி பொங்கல் எடுத்த உடனே அப்படி கரண்டிலேருந்து அப்படியே கொத்துன்னு விழுகணும், அப்போ தான் கரெக்டான அளவு. இது நல்லா ஆறின உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். பாருங்க பொங்கல் எல்லாம் ரெடி, சூப்பராக. இப்படி தட்டின உடனே கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள் அருமையான ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கரெக்டாக பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாம்பார் இல்லை ஒரு சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து காலையில் டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் கூட நம்ம வந்து இது ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைகளுக்கு ஏதாவது கனமாக வயிறு நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிற போது இந்த மாதிரி வந்து இது பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி செய்யுங்க, இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.